Hi, how are you all? இன்னைக்கு நம்ம 6th standard science bookல first lesson இருக்கிறது வந்து measurement. அந்த லெசனுக்கான book back exercise தான் வந்து பார்க்க போறோம். அதுல first one பாத்தீங்கன்னா choose the correct answer. இதுல வந்து first question பாத்தீங்கன்னா the height of a tree can be measured by ஒரு ட்ரீயோட height நம்ம எப்படி measure பண்றோம்னா measuring tape. Answer is measuring tape. Conversion of 7 meter into centimeter. அதாவது மீட்டரை வந்து 7 மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்தணும்னா அதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர். Third question வந்து quantity that can be measured is called. ஒரு குவான்டிட்டியா நம்ம மெஷர் பண்றோம்னா அதுக்கு பேர் வந்து physical quantity. இங்க வந்து மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன்சர் இல்ல. ஏன்னா மெஷர்மெண்ட்ங்கிறது known quantity unknown quantityயும் கம்பேர் பண்றதா மெஷர்மெண்ட். இங்க quantity that can be measured is called physical quantity. ஆன்சர் வந்து physical quantity. ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஒன். இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது கரெக்ட்னு பார்க்க போறோம். இது எப்படி நம்ம பண்ணணும்னா பெருசுல இருந்து சின்னதுக்கு கொண்டுட்டு போற மாதிரி. இதுல வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, அதாவது கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா while measuring the length of an object using a ruler, the position of your eye should be. Answer is vertically above the point where the measurement is to be taken. ஒன்னும் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஒரு ஸ்கேலால மெஷர் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்ல வெர்டிகலா தான் நிக்கணும். அததான் இங்க வந்து சொல்றாங்க. while measuring the length of an object using a ruler, the position of your eye should be. Answer is vertically above the point where the measurement is to be taken. அடுத்த பாத்தீங்கன்னா fill in the blanks பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் லென்த். லென்த்தோட SI யூனிட் என்னன்னா மீட்டர். அதை வந்து எம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்து 500 கிராம். அதை வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப வந்து 0.5 கிலோகிராம். தேர்ட் கொஸ்டின் வந்து the distance between Delhi and Chennai can be measured in. டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண எதுல மெஷர் பண்றோம்னா கிலோமீட்டர். ஃபோர்த் கொஸ்டின் வந்து 1 மீட்டரை வந்து சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணா அதுக்கான ஆன்சர் 100 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இஸ் கன்வெர்ட் டு மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து 5000 மீட்டர். இந்த மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டரா மாத்துறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து ஷார்ட் ட்ரிக்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு. அதை வச்சுதான் வந்து ஈஸி தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் fill in the blanksக்கான ஆன்சர் ஓகே. Third one பாத்தீங்கன்னா true or false. First question, we can say that mass of an object is 126 kilogram. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது கிலோல ஒரு மாஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட வந்து நம்ம கிலோகிராம்ல தானே சொல்லுவோம். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் கொஸ்டின் வந்து length of one's chest can be measured using meter scale. ஆன்சர் வந்து false. தேர்ட் கொஸ்டின் வந்து 10 millimeter makes 1 centimeter. ஆன்சர் வந்து ட்ரூ. Fourth one, a handspan is reliable measure of length. Answer false. Fifth question, the SI system of units is accepted everywhere in the world. Answer true. Fourth round letter வந்து complete the analogy. First question வந்து sugar வந்து beam balance. Lime juice நம்ம எப்படி மெஷர் பண்றோம்னா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா measuring chair. செகண்ட் கொஸ்டின் height of a person வந்து எப்படி மெஷர் பண்றோம் சென்டிமீட்டர். அப்ப length of your sharpened pencil lead, பென்சில் இருக்கக்கூடிய அந்த லெட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம்னா மில்லிமீட்டர். தேர்ட் கொஸ்டின் வந்து மில்க வந்து நம்ம வால்யூம்ல சொல்லுவோம், வெஜிடபிள்ஸை வந்து மாஸ்ல சொல்லுவோம். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா கியூபிட்ல சொல்லுவோம். SI யூனிட் ஆஃப் லென்த், லென்த்தோட SI யூனிட் என்ன மீட்டர். அப்புறம் நானோ, தேர்ட் கொஸ்டின் வந்து நானோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா 10⁻⁹ வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் SI யூனிட் ஆஃப் டைம், டைம் வந்து எப்படி மெஷர் SI யூனிட்ல சொல்லுவோம்னா செகண்ட்ல சொல்லுவோம். ஆன்சர் வந்து செகண்ட். ஃபிஃப்த் ஒன் வந்து கிலோ வந்து 10⁻³ வந்து சொல்லுவோம். Match the following கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 24531.
6th ரோமன் லெட்டர்ல வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். ஒன்றும் இல்லை, இந்த மீட்டர் சென்டிமீட்டர் இருக்குல்ல, இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 millimeter, 1 centimeter, 1 meter, கிலோமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இதுக்கான ஆன்சர். 7th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் டூ. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா சிங்கிள்ல வந்து ஆன்சர் பண்ணணும். What is the full form of SI system? SI systemக்கான full form பார்த்தீங்கன்னா International System of Units. Second question வந்து name any one instrument used for measuring mass. Answer beam balance. Third question find the add one out. இதுல ஒன்னும் find the add one outனா ஒன்னும் இல்ல, ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, இதுல எது வந்து தனியா தெரியுது அதான் கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதுல ஆட் ஒன் அவுட்னு எதுனா ஆன்சர் வந்து கிலோகிராம். ஏன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் எல்லாமே மீட்டர்ல வரக்கூடியது, இது ஒண்ணு மட்டும் கிராம்ல வரக்கூடியது. சோ இதுக்கான ஆன்சர் வந்து கிலோகிராம். ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் மாஸ்? மாஸோட SI யூனிட் என்னன்னா கிலோகிராம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் present in a measurement? ஆன்சர் வந்து நம்பர் அண்ட் யூனிட்.